இன்றைக்கி நம்ம சேனலில் மந்தி மசாலா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அரபு நாடுகளில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி இது எல்லாமே இந்த மசாலா வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த மசாலாவை வச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் மந்தி ரெசிபி செஞ்சுருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மந்தி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிரா சமையல். சிக்கன் மந்திக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். அன்னாச்சி பூ, அதாவது ஸ்டார் அனைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் 2 பீஸ் பட்டை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க, சின்ன சைஸ் இருந்தாலே போதும். 3 பீஸ் பிரியாணி இலை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, ஏலக்காயில் ஒரு 10 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, 20 போல் கிராம்பு எடுத்துக்கோங்க, 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு ட்ரை லெமன் எடுத்துக்கோங்க. மந்தி செய்கிறதுக்கு இந்த ட்ரை லெமன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ட்ரை லெமன் ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா அது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. சால்ட் வாட்டரில் கொஞ்ச நேரம் பாயில் பண்ணால் போதும். அதை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அது காயறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்துருக்கிற இந்த ஜாதிக்காவை இடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். வெறும் வானலியில் தான் வறுக்கணும், ஆயில் எதுவும் சேர்க்காம. நான் அந்த ட்ரை லெமனில் உள்ள சீட்ஸை எடுத்துகிட்டு அதை பிச்சு போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்ம இடித்து வச்சுருந்த ஜாதிக்காவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg ரைஸ்க்கான அளவுகள் சொல்லியிருக்கேன். நீங்கள் 1/2 kg செஞ்சிங்கன்னா இதே அளவுகளில் பாதி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் கரிஞ்சிடாமல் வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போது நல்ல வாசனை வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. நீங்கள் அதே பாத்திரத்தில் ஆற வைக்கிறதா இருந்தால் இது போல் அடிக்கடி கிண்டி விட்டு ஆற வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த சூடுலேயே கரிஞ்சிரும் மசாலா. இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், நமக்கு மந்தி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா வச்சு ரொம்ப சுலபமாக நம்ம மந்தி செஞ்சிடலாங்க. சிக்கன் மந்தியாக இருந்தாலும் மட்டன் மந்தியாக இருந்தாலும் இந்த ஒரு மசாலாவே போதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நீங்களும் செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக இந்த மசாலா மூலமாக நம்ம கடைகளில் உள்ள அதே டேஸ்ட்டில் மந்தி செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.